சமையல் சேனல்ல சமையல் கத்துக்க வந்த உங்க எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். நம்மளோட வீட்லயே அசத்தலான சுவையான முட்டை கிரேவி எப்படி செய்யறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க சமையலுக்குள்ள போலாம். முட்டையை வேக வைக்கிறதுக்காண்டி 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காண்டி 5 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் அந்த 5 முட்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக உடஞ்சிராமல் நல்லா மெதுவாக வச்சுக்கோங்க. இந்த வேக வைக்கும்போது உடையக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுவோம். அது கல்லுப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் உடையாமல் இருக்கும் முட்டையெல்லாம், அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வெந்து வந்துடும். 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எந்த முட்டையும் உடையவே இல்லை. அந்த கல்லுப்பு போட்டிருக்கனால அது உடையவே உடையாது. எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஏன்னா மேலோட எடுக்கிறதுக்காண்டி ஆற வச்ச பிறகு எடுத்துருவோம். ஆற வச்ச பிறகு எல்லாமே தனித்தனியாக அந்த ஓடை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு முட்டையை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கிறோம். எல்லா 5 முட்டையும் பாதி பாதி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக அந்த எல்லோ கரு உடஞ்சிராமல் நல்லா மெதுவாக எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கிரேவி செய்கிறதுக்காண்டி பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இது தேங்காவும் பெருஞ்சீரகம் அரைக்கிறதுக்காண்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த 2 பொருளையும் இது தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் கூட அந்த தேங்காய் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. அந்த டைமில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். எண்ணெய் கொதித்த பிறகு ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த டைமில் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகோடு அது உளுந்து சேர்ந்துருக்கு, அதனால் கடுகு மட்டும் போட்டாலே போதும். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அந்த ஸ்மெல் நல்லா வரும், அதனால் கருவேப்பிலை முன்னாடி சேர்த்துக்கிடுவோம். அடுத்து பெரிய வெங்காயம், அடுத்து அந்த டைம்லேயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே போட்டுருங்க. ஏன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடும். அது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. முட்டையில் கல்லுப்பு போடும்போது அது முட்டையில் உப்பு சேராது, அதனால் இப்போ கிரேவிக்கு மட்டும் சேர்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் நல்லா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டு வாங்க. நல்லா பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸில் வெந்து வந்துருச்சு. அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தேவையான தண்ணி அதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த டைமில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டுச்சுனாலும் உங்கள் காரம் தகுந்தாப்பில் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு வாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆகட்டும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாமே அதில் சேர்த்துக்கிடுவோம். 5 முட்டையும் சேர்த்துருக்கேன், அதுக்காண்டி எல்லாமே அதில் போட்டுருவோம். அது மெதுவாக அது உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா மெதுவாக கிண்டிட்டு வாங்க. அது உடஞ்சிடக்கூடாது. அந்த எல்லோது உடஞ்சிச்சுன்னா அது ஸ்மெல் மாறிடும். அந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ இது ஸ்நாக்ஸுக்கு, ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ.